நம்மள 6 நபர்களுக்கு ஒரு நபர் டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி 100 மில்லியனை கடந்துருச்சு. இந்தியா லெவலில் நீரிழிவினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 100 மில்லியனை கடந்தாச்சு. உலகத்துடைய டயபெட்டிக் கேபிட்டல் இந்தியாவாக இன்றைக்கி இருக்குது. இது பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ இதற்கு முக்கியமான காரணம் கணையம் செயல்படாமல் போகிறது தான். கணையத்திலேருந்து இன்சுலின் சப்ளை உருவாகாமல் போணுச்சுன்னா அந்த இன்சுலின் சப்ளையை போக்குறதுக்கு மாத்திரை மூலிமா இன்சுலின் எடுக்கிறமே தவிர கணையத்தை சரி பண்ணுறதில்ல. நம்ம ஐ காஃபியில் இருக்கக்கூடிய சப்தரங்கா அப்படிங்கிற மூலிகை, ஸோ அது கணையத்தை சரி பண்ணி பீட்டா செல்லை புதுப்பிச்சு இயற்கையாகவே இன்சுலின் சப்ளை உருவாக்கி நீரிழிவிலேருந்து முழுமையாக நம்மளை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வருது. ஸோ நீரிழிவு மட்டும் இல்லாமல் நீரிழிவுனால் ஒரு நோய் கிடையாது, 10 நோயும் சேர்ந்த ஒரு நோய் தான் நீரிழிவு. மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ்ன்னு சொல்கிறாங்க. நியூரோ நெஃப்ரோ ரெட்டினோ. ஸோ இது எல்லாத்துலேருந்தும் நம்மளை சேஃப்கார்ட் பண்ணி நீரிழிவிலேருந்து ஒரு டயபெட்டிஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம ஐ காஃபி பயன்படுத்துறது மூலிமா வரலாம். ஒரு பாக்ஸில் 50 பேக்கெட்ஸ் இருக்கும். காலை மாலை நார்மல் டீ காஃபிக்கு பதிலாக பயன்படுத்தணும். 100 ml சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பயனடைவோம். நன்றி.